வணக்கம் நம்பளே, உங்கள் ஆரோடைப்பா பாலிட்டிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னடான்னா ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து கஸ்டமர் சர்வீஸுக்கு கொடுத்துருந்தாரு. முதல்ல வந்து 4440 ஐசி 4141 ஐசி எஸ்டிகே ஐசி போட்டிருந்தாங்க. அந்த ஐசி காலி ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபார்மர் காலி ஆயிடுச்சு. ஒரு சின்ன மாடிஃபை வீட்டில் வந்து எஃப்எம் கேட்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி இந்த வேணும், அதாவது காலைல கொடுத்தாங்க, ஈவினிங் ரெடி பண்ணி தர சொன்னாங்க. ஈவினிங் ஆகாதுங்க, நாளைக்கு காலைல வேணால் மடி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி சொல்லிவிட்டு இப்போ இந்த செட்டை பர்ஃபெக்டாக முடித்தாச்சு. பாருங்கள், யூஎஸ்பி போர்டு ஆன் லைட்டு, அது ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறேன். என்கிட்ட வந்து 12 2 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு, அதை வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு பார்த்திங்கன்னா டிக்டாக் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் கள்ளக்குறிச்சி டிக்டாக் செல்வராஜ்னு சொல்லிட்டு அவருடைய போர்டு தான் அது. இது பார்த்திங்கன்னா 7265 ஐசி, அதாவது இந்த போர்டு, இந்த ஐசி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்கு 7805. இதில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் 1 2 3ன்னு போட்டிருப்பாங்க. பேஸு ட்ரிபிள் எல்லாம் 1 2 3ன்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு உண்டான கண்ட்ரோல் பிசிபின்னு தனியாக இருக்குது, கண்ட்ரோலுக்கு தனியாக பிசிபி இருக்குது. பாருங்கள், இந்த பிசிபி தான் அது. அவர்கிட்ட சும்மா ஒரு கிட்டு கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் இந்த கண்ட்ரோலோட கொடுத்துட்டார். நமக்கு நல்லா நண்பர் அவர், டிக்டாக் செல்வராஜன்னா. ஆடியோ கேட்டாங்க, செம்மையாக இருக்குங்க. சீரியஸாகவே ஆடியோ கேட்டு பார்த்துட்டேன், செம்ம ஆடியோ கிளாரிட்டி. இப்போ வந்து என்னென்னா எஃப்எம் இப்போ பாருங்கள், ஆடியோ வால்யூம் வைக்கிறேன். என்னோடய ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாதனால தனியாக 12 வோல்ட் அடாப்டர் போட்டு நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோ வைக்கிறேன், கேளுங்க. இப்போ வந்து எஃப்எம் ஓடிட்டுருக்கு. இப்போ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறேன். யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆடியோ வரும். வந்து ஆடியோ ஃபுல்லாக வைக்க முடியாது, ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் வந்து நான் ஒரு 2 செகண்ட் மட்டும் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். பேஸு ட்ரிபிள், இது பேஸு ட்ரிபிள், இது பேலன்ஸு சென்டராக வச்சுட்டா. இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஸ்பீக்கர் படிக்கும், இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஸ்பீக்கர் படிக்கும். இப்போ சென்டராக வச்சுருக்கேன், 2 ஸ்பீக்கர் படிக்கிற மாதிரி. பாருங்கள், இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து ஆர்டர் பண்ணி வைக்கலாம். ஏற்கனவே ஒரு இடத்துல ஆம்பிளிஃபையர் எங்கேயோ கொடுத்துருக்காங்க, அவங்க சரியாக பண்ணலாம். அதனால் நம்மள்ட்ட அந்த ஆம்பிளிஃபையர் வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிட்டோம். ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி. நிறைய பேர் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.